ஓபிஎஸ் செங்கோட்டையன் இருவரும் இணைந்து இந்த பசுமன் முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்தநாள் குருபூஜையில் ஒன்றாக இணைந்து செல்வது இப்போது அரசியல் ரீதியாக பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது அதிமுகவிலும் தமிழக அரசியலிலுமே ஒரு முக்கியத்துவமாக கருதப்படக்கூடிய நிலையில் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயநாதன் சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்த முக்குளத்தூர் வாக்கு வங்கிங்கிறது இந்த முறை இரண்டாக பிரியும் என்று நினைக்கிறீர்களா? என்றால் ஓபிஎஸ் செங்கோட்டையன் என்று ஒரே காரில் பயணிக்கிறார்கள். இபிஎஸ் பாரத ரத்னா அறிவிப்பை வெளியிட்டு விட்டு பாரத ரத்னா என்ற கோரிக்கையை எழுப்பிவிட்டு இந்த முறை காலையிலேயே அங்கு சென்று அந்த மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த முறை அந்த வாக்குகள் சிதறுமா பிரியுமா அல்லது ஓரணியே இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை தேர்தலை ஒட்டி கடந்த முறை இந்த தேவேந்திர குல வேளாளர் அரசாணை போல இந்த முறை பாரத ரத்னா அறிவிப்பு விட்டால் இந்த வாக்குகள் மாறுமா? இந்த முறை முக்குளத்தூரின் வாக்குகள் அப்படி மாறும்னு நான் நினைக்கல. காரணம் என்னன்னா, இன்னைக்கெல்லாம் வந்துட்டு ஒரு தலைவர்களை தான் நம்பி அப்படி ஒரு பக்கமா எல்லாரும் சரிஞ்சு ஓட்டு போடக்கூடிய அந்த காலகட்டம் அங்க இல்ல. மதுரை ஒட்டிய பகுதிகள் எல்லாம் எதுவும் கிடையாது. சரி. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது ஆக்சுவலா அதிமுக கட்சியில வந்துட்டு இந்த ஓரங்கட்டப்பட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய அரசியல் வாழ்வுக்கு வந்துட்டு ஒரு புத்துணர்வு ஊட்டுறதுக்காகவும் அடுத்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக ஒன்று சேர்ந்திருக்காங்க. டிடிவி தினகரன் ஆகட்டும், செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா அவங்க போறாங்க. அவங்களும் அவங்க சந்திப்பாங்க, அவங்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்படி வரும்பொழுது திட்டம் ஆகும் அப்படின்னா அவங்க எல்லாம் ஒரு கட்சியா, உதாரணத்துக்கு ஓபிஎஸும் செங்கோட்டையன் ஒரு கட்சியை ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த கட்சியை வந்துட்டு பாஜக இடத்துல கூட தனியா நின்று பார்த்து ஓட்ட வைப்பாங்க. சோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்க பயப்படுறாங்க. யாரு? அதிமுக பயப்படுது. சோ இப்ப இவங்களுக்கு என்னன்னா அதான் தங்களுடைய பலம். அந்த பலத்தை வந்துட்டு அவங்க நிரூபிக்கிறதுக்காக இவங்க ஒன்னா சேர்றாங்க. பட் டிடிவி ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வச்சிருக்காரு. செங்கோட்டையனா ஓபிஎஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு கூட வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு மூவ் பண்ணலாம். ஒண்ணு செங்கோட்டை ஒரு அமித்ஷா சொல்ற மாதிரி தேச ஜனநாயக கூட்டணியிலையும் போய் சேரலாம், அப்படி இல்லாட்டி விஜயோடையும் போய் சேரலாம். ஓகே. இப்போ இந்த அமமுக, டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இந்த மூன்று பேருமே வந்து இந்த 4 பேருமே இணைந்து ஒருவேளை சசிகலாவும் இவர்களோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கும் பொழுது இந்த அதிமுகவின் வாக்குகள் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க சேதாரத்தை ஏற்படுத்தும் சார். ஏனென்றால் ஏற்கனவே ஒரு தேர்தலே பார்த்தோமே. ஆமா, மக்கள் தேர்தல், சட்டமன்ற தேர்தலையும் பார்த்தோம். அப்போ அதனால வந்துட்டு நிச்சயமா வந்துட்டு இது வந்துட்டு அதிமுக பிஜேபி ப்ராஸ்பெக்ட் வந்துட்டு அடிக்கும். ஆனா இது பாரதிய ஜனதா கட்சி தெரியாது சார். அவங்க ஏற்கனவே இந்த சோசியல் இன்ஜினியரிங்ல இந்த சமூக வாக்குகளை பிரிப்பதில் பெரிய நிபுணத்துவம் பெற்றவர்களா வருவாங்க. இங்க கூட இருந்த ஓபிஎஸ் டிடிவி அவங்க யார் சார் வெளியே அனுப்பி இப்போ டிடிவிக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம், ஒரு இபிஎஸ் இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இவங்களை விட அவங்களுக்கு தான் அரசியல் புறந்தள்ளப்பட்டவங்க அப்படியே சைலண்டா இருந்துட்டு அப்படியே காண போயிட மாட்டாங்க. ஐயா, அவங்களும் அவங்களோட அரசியலை பார்க்கணும். அவங்களோட ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அதுல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாம் இருப்பாங்கல்ல. ஆமா. அப்ப அவங்களுக்கான அரசியல் இவங்க முன்னெடுத்து தானே ஆகணும். அதுதான் இங்க நடக்குது. ஓகே. இப்ப இல்ல, நான் என்ன கேக்குறேன், பிஜேபி இந்த ஏற்கனவே இருந்த வாக்குகளை ஏன் இழக்குதுன்னு கேக்குறாங்க. டிடிவி, ஓபிஎஸ் இவங்களோட இருக்கிறாங்க. பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அதன்படி கூட்டணி அமையணும், செயல்பாடு அமையணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது நடக்காதுங்க. விட்டு தந்துதான் வரணும், கீழே இறங்கிதான் வந்துட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணணும், இந்த அலைன்ஸ் போடணும் அப்படின்னோம்னா மக்கள் மத்தியில வந்துட்டு அதுக்கு பெரிய ஒரு ஆதரவு இருக்கு அப்படின்னு வந்தாதான் அமித்ஷா வருவாரு, மற்ற கட்சியினர் வருவாங்க. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து சொல்லப்படுது. என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் வந்து அந்த ஒரு எதிர்ப்பணியை உருவாக்குவதற்கு தூண்டி விடுது என்றும், ஒருவேளை இபிஎஸ் கடைசி கட்டத்தில் பாஜகவின் நிபந்தனைகளுக்கு ஒத்து வராவிட்டால் இவர்கள் மூலமாக ஒரு நெருக்கடி அளிப்பதற்கான ஒரு வியூகம் இருக்குது சொல்றாங்க. அதுல அந்த வாய்ப்பு தான் இருக்கா சார்? பிஜேபி மீறி பார்க்கலாங்க. அது பொறுத்து தான் பார்க்க முடியும். ஓகே சார், நன்றி சார். இந்த